السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم ونصلي على رسوله الكريم أما بعد அன்பான பெரியோர்களே, அல்லாஹ்வின் கிருபையால் தராவி தொழுகையை தொழுதுவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா இபாதத்துகளையும் பரிபூர்ணமாக கபூல் செய்வானாக. ஆமீன். சங்கையானவர்களே, இன்றைக்கு தராவியில் ஓதப்பட்ட ஒரு வசனம் 28வது ஜுசுவில் கடைசி சூராவினுடைய ஆரம்பம். யா அய்யுஹன் நபியு, ஓ நபியே, லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, உங்களுக்கு அல்லாஹ் எதை ஹலாலாக்கினானோ அதை நீங்கள் எதற்காக உங்களுக்கு நீங்களே ஹராமாக்குகிறீர்கள். தபுதகி மர்லாத்த அஸ்வாஜிக்க, உங்களுடைய மனைவிமார்களுடைய திருப்தியை நாடி அல்லாஹ் உங்களுக்கு எதை ஹலால் ஆக்கினானோ அதை நீங்கள் எதற்காக ஹராமாக்குகிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூலை அல்லாஹ் செல்லமாக கண்டிக்கும் முகமாக இந்த ஆயத்தை இறக்கியிருக்கிறார். இந்த ஆயத்தினுடைய பின்னணி என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் ஹலாலை ஹலாலாக பார்ப்பவர்கள் இல்லையா, ஹராம ஹராமா பார்ப்பாங்க. அப்ப ரசூலுல்லாவே ஹராம ஹலால் ஆக்கிட்டாங்களா? அதனால தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்லி இருக்கிறானா என்றால், நாம் நினைக்கிற மாதிரி பெரிய பாரதூரமான ஹராம ஹலாலாக்கலை அல்லது ஹலால ஹராமாக்கலை. என்ன இந்த ஆயத்துகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஒரு மனைவி வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போகிற போது, அந்த மனைவி யாரு? உமர் ரலியல்லாஹுடைய மகா ஹப்ஸா. ஹப்ஸா அம்மாவுடைய வீட்டுக்கு போகும்போதெல்லாம் என்ன, ரசூலுல்லாஹ் முறை வச்சு தான் போவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவியினுடைய வீட்டில் தான் தங்குவாங்க. ரசூலுல்லாஹ்க்கு எத்தனை மனைவி எல்லாம் நமக்கு தெரியும். அப்படி ஹப்ஸா அம்மாவுடைய வீட்டுக்கு போகும்போது ஹப்ஸா அம்மா ரசூலுல்லாஹ்வுக்கு தேன் கொடுப்பாங்க. வீட்டுக்குள்ளே வந்தோடனேயே ரசூலுல்லாஹ்வுக்கு உபசரிக்கணும் என்ற அடிப்படையில் சாப்பிட்றதுக்கு முன்னாலேயே தேன் கொடுப்பாங்க. அதுமாதிரி எங்கேயாவது ஹப்ஸா அம்மாவுடைய வீட்டை விட்டும் வெளியே ரசூலுல்லாஹ் புறப்பட்டா தேன் கொடுப்பாங்க. வெளியே போயிட்டு உள்ளே வந்தால் தேன் கொடுப்பாங்க. இப்போ அடிக்கடி ரசூலுல்லாஹ்வுக்கு தேன் கொடுக்கக்கூடிய பழக்கம் ஹப்ஸா அம்மாட்ட இருந்துச்சு. ஹப்ஸா அம்மாவிடம் இருந்து தேன் வாங்கி சாப்பிடுகிற பழக்கம் ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்துச்சு. இந்த சக்காலத்திகள் சண்டை எப்போது உண்டு தானே. ரசூலுல்லாஹ்வுடைய நிறைய மனைவிமார்களில் எல்லாம் அக்கா தங்கச்சியாக பழகியிருந்தாலும் கூட ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தாங்க மனைவிமார்கள். அவங்கள குறை சொல்ல முடியாது, ஏன்னா நமக்கெல்லாம் அவங்க தாய்மார்கள். இந்த பொறாமை குணம் என்பது மற்ற மனைவிமார்களுக்கு வந்துச்சு. அவங்கெல்லாம் ஒரு மஷோரா பண்ணாங்க. என்ன மஷோரா பண்ணாங்க? ரசூலுல்லாஹ் எப்பமெல்லாம் ஹப்ஸா வீட்டுக்கு போகிறாங்களோ அப்பமெல்லாம் இந்த ஹப்ஸா சும்மா இருக்காமல் தேனை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ்வும் விருப்பப்பட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. இது எப்படியாவது தடை செய்யணும். ஏன் தடை செய்யணும்னா, நம்மள்கிட்ட தேன் இல்லை, நம்ம வீட்டில் தேன் இல்லை. அதே நேரத்தில் ஹப்ஸா அம்மாவிடம் இருந்து வாங்குவதற்கும் எண்ணம் இல்லை, மனம் இல்லை. போய் வாங்கினா கேட்டால் அவங்க தரத்தான் செய்வாங்க. ரசூலுல்லாஹ் இன்னைக்கு என் வீட்டில் ஏன் முறை, அதனால கொஞ்சம் தேன் தாங்கம்மான்னு ஹப்ஸா அம்மா தாராளமாக கொடுக்கத்தான் செய்வாங்க. இருந்தாலும் நான் போய் அவள்கிட்ட கேட்கவா அப்படிங்கிற குணம்தான். யாருமே கேட்கல. இப்போ எப்படியாவது ரசூலுல்லாஹ்வை ஹப்ஸா அம்மாவிடம் இருந்து அந்த தேன் சாப்பிட்ற பழக்கத்தை நிப்பாட்டணும் என்று சொல்லி மற்ற மனைவிமார்கள்லாம் மஷோரா பண்ணி ஆயிஷா அம்மாவை தேர்ந்தெடுத்தாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட பேசுறதுக்கு சரியான ஆள் ஆயிஷா அம்மா. காரணம் என்னன்னா, மற்ற மனைவிமார்களை விட ஆயிஷா அம்மாவின் மீது ரசூலுல்லாஹ் ரொம்ப முஹப்பத், ரொம்ப பாசம். ஏன்னா ஆயிஷா அம்மா சின்ன பிள்ளை, 6 வயசு இருக்கும்போது ஆயிஷா அம்மாவை ரசூலுல்லாஹ் திருமணம் முடித்தாங்க. 9 வயசில் ஆயிஷா அம்மா வயசுக்கு வந்தாங்க.
அப்போ ரொம்ப சிறிய குழந்தையா இருக்கும்போது ஆயிஷா அம்மாவுக்கு ஒரு 18-16 வயசு இருக்கும்போதே ரசூல்லா வஃபாத்து. இப்போ ரொம்ப சிறிய பிள்ளையா இருக்கக்கூடிய ஆயிஷா அம்மா மேலே ரசூல்லாவுக்கு இயற்கையிலே ரொம்ப பிரியம். அப்போ இந்த ஆயிஷா வச்சு பேச வைக்கலான்னு சொல்லி எல்லா மனைவிமார்களும், ஆயிஷா உன் வீட்டுக்கு ரசூல்லா வருவாங்க, அப்படி வரும்போது நான் சொல்லி தந்த மாதிரி நீ செய்யணும், நாங்கள் சொல்கிற மாதிரி நீ செய்யணும்னு சொல்லி ஒரு மஷோரா. ஆயிஷா அம்மாவுடைய முறையும் வந்துச்சு. ரசூல்லாவும் ஆயிஷா அம்மாவுடைய வீட்டுக்கு சலாம் சொல்லிட்டு வர்றாங்க, பக்கத்தில் வந்து உட்கார்றாங்க. அக்காமார்கள்லாம் சொல்லி கொடுத்ததை ஆயிஷா அம்மா இப்போ செய்கிறாங்க. என்ன செஞ்சாங்க, ரசூல்லா பக்கத்தில் வந்து உட்கார்ந்து பேசின உடனே ஆயிஷா அம்மா சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் உங்கள் வாயிலிருந்து ஏதோ துர்வாடையை நான் நுகருகிறேன், ஏதோ அசிங்கமான வாடை வருகிறது. ஏன்னா ஹப்சா அம்மா வீட்டில் தேன் சாப்பிட்டுட்டு தான் நேராக ஆயிஷா அம்மா வீட்டுக்கு ரசூல்லா வராங்க. ஹப்சா அம்மாவுடைய முறைக்கு அடுத்து ஆயிஷா அம்மா வீட்டு முறை ரசூல்லாவுக்கு. அதனால தான் மற்ற மனைவிமார்கள்லாம் ஆயிஷா அம்மாவை பேசுறதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க. உங்கள் வாயிலேருந்து ஏதோ துர்வாடை வர்ற மாதிரி தெரியுது. ரசூல்லா சொன்னாங்க, அப்படி எதுவும் நான் சாப்பிடலையே, அப்படி எதுவும் சாப்பிடலையே. இல்லை, எனக்கு ஏதோ உங்கள் வாயிலேருந்து துர்வாடை வருது. என்ன சாப்பிட்டு வந்தீங்க, யார் வீட்டிலேருந்து வந்தீங்க? நான் ஹப்சா, உங்கள் அக்கா ஹப்சா வீட்டிலேருந்து தான் வந்தேன். ஹப்சா என்ன கொடுத்தாங்க, அங்கே என்ன சாப்பிட்டீங்க? தேன் தான் கொடுத்தாங்க. அந்த தேன் ஸ்மெல் தான் எனக்கு ஒத்துக்கிடலை, அந்த தேனுடைய வாடை தான் எனக்கு துருவாடையை போன்று தெரிகிறது அப்படின்னு ஆயிஷா அம்மா சொல்லும்போது, அப்பதான் ஆயிஷா அம்மாவை திருப்திப்படுத்துவதற்காக ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, அல்லாஹ்மல சத்தியமா இனிமேல நான் தேனை ஹராமாக்கி விட்டேன். அல்லாஹ்மல சத்தியமா எனக்கு, சமுதாயத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்லல, எனக்கு இனிமேல தேன் ஹராம். ஏன் சொன்னாங்க, மனைவியை திருப்திப்படுத்துறதுக்காக சொன்னாங்க. உடனே அல்லாஹ் ஜிப்ரையில அனுப்பிட்டான். அது எப்படி சொல்லலாம், மனைவியை திருப்திப்படுறதுக்கு வேற யுக்திகளை கையாளுங்கள். அல்லாஹ் தேனுங்கிறது ஹலால் தானே, இப்போ ஹலாலான ஒரு உணவை உங்கள் மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக, தபுதகி மர்லாத்த அஸ்வாஜிக்க, உங்கள் மனைவிமார்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்லாஹ் ஹலாலாக்கியதை நீங்கள் எதற்காக ஹராமாக்குகிறீர்கள்? உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்ட்ட தௌபா கேட்டாங்க, எல்லாம் என்னை மன்னிச்சு. ஆயிஷா அம்மாவும் தௌபா கேட்டாங்க. இந்த ஆயத்து இறங்கிய விஷயம் கேள்விப்பட்டு எல்லா மனைவிமார்களும் அல்லாஹ்ட்ட தௌபா கேட்டாங்க. எல்லாம் இந்த மாதிரி வேலைகள் இனிமேல் நாங்கள் செய்ய மாட்டோம், அல்லாஹ்ட்ட சரணடைஞ்சிட்டாங்க. இப்போ எதற்காக சொல்ல வரேன்னா, குர்ஆனில் கூறப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வசனமும் நமக்கு படிப்பனை. அந்த அடிப்படையில் இந்த வசனமும் இப்போ அங்கே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க இல்லையா, ரசூல்லா அல்லாஹ்மல சத்தியமா நான் தேனை ஹராமாக்குறேன், இதை பேசுறது ரசூல்லாவா? பேசுறது வெளிப்படையில் பேசுனா பார்த்தா ரசூல்லா தான் பேசுனாங்க. ஆனால் ரசூல்லா தானாலே பேசுவாங்களா? வமா யன்திகு அனில் ஹவா, மனைவிச்சையின்படி பேசக்கூடிய நபி அல்ல. இன்ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவங்க பேசுறது எல்லாமே என்னதுதான், இறை செய்தியாக இருக்கும்போது ரசூல்லா தானாவா இதை பேசியிருப்பாங்க? அல்லாஹ் பேச வச்சான். இந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் நாடினான். காரணம் என்ன, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே நான் கண்டிக்கிறேன் ஒரு ஹலாலை ஹராமாக்குற போது என்கிற படிப்பனையை இந்த மக்களுக்கு அல்லாஹ் தர வேண்டும் என்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையின் மூலமா ஹராம் ஹலால் விஷயத்தில் நாம் எப்படி நடக்கணும் அல்லாஹ் சொல்றான். இப்போ இன்னைக்கு ஹலாலை பேன்றமோ இல்லையோ, ஹராம்லாம் இன்னைக்கு ஹலாலா போச்சு. எதெல்லாம் ஹராமாக்குனானோ அல்லாஹ், அதெல்லாம் நம்ம உம்மத்துக்கு இன்னைக்கு ஹலாலாகி போச்சு. கேட்டா என்ன சொல்லுவோம், வேற என்ன பண்றது ஹஸ்ரத், அதை செஞ்சாதானே வாழ முடியும். ஒரு சம்பவம் சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர பிள்ளைய ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்கள பார்க்கறதுக்காண்டி ஃபாத்திமா அம்மா வீட்டுக்கு போறாங்க. கதவு தட்டுறாங்க. ஃபாத்திமா அம்மா கதவு திறக்கிறாங்க. உள்ள கூப்பிடுறாங்க அத்தாவை. நான் வர்றது இருக்கட்டுமா, என் பிள்ளைலங்க, என் பேர பிள்ளைலங்கன்னு கேட்குறாங்க. ரொம்ப நேரமாக பசினால என்கிட்ட சாப்பாடு வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க பிள்ளைங்க. சமைச்ச உடனே நான் தர்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி இந்த பாத்திரத்தில் 2-3 கூழாங்கல்ல போட்டு சமைக்கிறது மாதிரி நான் பாவனை காமிச்சிக்கிட்டு இருந்தேன். அம்மா சமைச்சு முடிச்சோன்னே நம்மளை கூப்பிடுவாங்கன்னு சொல்லி பிள்ளைங்க வெளியே தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க.
நீங்கள் வெளியேனா போய் பாருங்க அப்படின்னு ஃபாத்திமா அம்மா அத்தா ரசூலுல்லாட்ட சொல்ல, ரசூலுல்லா பேரப்பிள்ளையில தேடி போகிறாங்க. போகும்போது நிறைய இடத்துல பார்க்குறாங்க, ஹசன் ஹுசைன் எல்லாம் காணோம், பிள்ளைகளை காணோம். இப்போ தூரத்தில் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு ஆட்டு இடையன், அந்த பையனை கூப்பிட்டு ரசூல்லா கேட்குறாங்க, இங்கே என் பேரப்பிள்ளை வந்தாங்களா? யார் ரசூலெல்லாம் வந்தாங்க, ரொம்ப சுருண்டு போய் வந்தாங்க, முகமெல்லாம் வாடி போய் வந்தாங்க. நான் அவங்க தோற்றத்திலேயே கணிச்சிட்டேன் அவங்களுக்கு பசி இருக்குன்னு சொல்லி. இப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஆடிடம் இருந்து பால் கறந்து தரவா, குடிக்கிறீங்களா? அவங்க எதுவுமே சொல்லாமல் மௌனமாக ஒரு நிழல்ல உட்காந்துட்டாங்க. உங்கள் குடும்பம் இல்லையா, உங்கள் பேரப்பிள்ளை இல்லையா? எனக்கு பார்த்துட்டு மனசு கேட்கல. அதனால் வேகமாக போய் நான் ஆட்டினுடைய மடிவிலிருந்து பாலை பீச்சி கறந்து கொண்டு வந்து கொடுத்தேன். ஹுசைன் அலி எல்லாம் வேகமாக அதை வாங்கினாங்க. பசி, எத்தனை நாள் சாப்பிடாம இருந்தாங்களோ பிள்ளைய, வாங்கினாங்க வேகமாக. ஹசன் அலி எல்லாம் தடுத்துட்டாங்க, குடிக்காதீங்க. என்கிட்ட பார்த்து கேட்டாங்க, ஹசன் உங்கள் பேரப்பிள்ளை, இந்த ஆடுலாம் உங்களுக்கு சொந்தமா? இந்த ஆடு மேய்க்கிறீங்களே, இந்த ஆடுலாம் உங்களுக்கு சொந்தமான ஆடா? இல்லை, எனக்கு சொந்தம் இல்லை. அப்போ இந்த ஆடுலாம் நீங்கள் மேய்க்கிறீங்க? அது என்னுடைய எஜமானனுடைய ஆடு, எஜமானிடத்தில் நான் வேலை செய்கிறேன், ஆடு மேய்ச்சி கொடுக்கறது தான் என் வேலை. எனக்கு ஏதாவது சம்பளம் தருவாங்க, அப்பப்போ ரொட்டி பேரித்தம்பழங்கள் என் எஜமானன் கொடுப்பார். அப்போ ஹசன் அலில்லா சொன்னாங்களாம், அப்படியானால் என் அருமை தோழரே, உங்களுக்கு இந்த ஆடுகள் ஹராம் ஆகிற போது எங்களுக்கு எப்படி இந்த ஆட்டிடம் இருந்து பால் ஹலாலாகும்? எத்தனை வயசுங்க? 10 வயசுக்கும் கீழே பிள்ளைய சொன்னாங்க. பாலை திருப்பி தந்துட்டாங்க, மறுபடியும் இந்த வழியாத்தான் போனாங்க. யாரோ சொல்ல போய் பாருங்க அப்படின்னு அந்த ஆட்டு இடைய சொல்ல சொல்ல போறாங்க. பிள்ளைகளை தேடி போறாங்க, கண்கள் எல்லாம் கண்ணீர். எத்தனை நாள் சாப்பிடாம இருந்தாங்களோ சின்ன பிள்ளைங்க, 10 வயசுக்கும் கீழே உள்ள குழந்தைகள். ஏதாவது ஏற்பாடு பண்ணி ரசூல்லா நம்ம பேர பிள்ளைகளுக்கு வயிற்று பசியை ஆத்திரலாமேங்கிற ஏக்கத்தோடு துடிதுடித்து போய் பார்த்தா ஒரு பேரிச்ச மரத்தினுடைய நிழலில் பசியினால் மயக்கம் போட்டு 2 பிள்ளைகளும் இருக்கிறார்கள். மயக்கம் போட்டு கிடக்கிறாங்க. பக்கத்தில் பார்த்தா சில பேரிச்சம் பழங்கள் மரத்திலிருந்து கீழே உதிர்ந்திருக்குது. ரசூல்லா நேரம் போனாங்க, தண்ணியை விட்டு பிள்ளைகள்லாம் எழுப்பி கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி தான் கையில் வச்சிருந்த தண்ணியெல்லாம் கொடுத்து, பசினால தான்ப்பா உங்களுக்கு இந்த நிலைமை. ஆமாம் யார சொல்லலாம், இந்த பேரித்த மரங்கள்லாம் கடக்க எடுத்து சாப்பிட வேண்டியதானே? பேரித்த மரத்துக்கு கீழே தானே படுத்திருக்கீங்க, நீங்கள் பார்க்கலையா? அந்த பழங்கள்லாம் பார்க்கலையா? ஒருவேளை நீங்கள் மயக்கம் போட்டு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் பழம் விழுந்திருக்குமோ? ஹசன் அலியில் சொன்னாங்க, இல்லை நாங்கள் வந்து பார்க்கும் போதே பழங்கள் கீழே விழுந்து தான் கிடந்துச்சு, அப்போ எடுத்து சாப்பிட்ருக்கலாமே, கொஞ்சமாவது உங்கள் பசியை போக்கியிருக்கலாமே. அப்போ சொன்னாங்க பிள்ளைங்க, ஹசன் அலியில் சொன்னாங்க, யார் ரசூலல்லா, இந்த மரம் சதகாவினுடைய மரம். எங்களுக்கு முன்னாலேயே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சதகாவாக இந்த மரத்தை கொடுத்தார், தர்மமாக கொடுத்தார். சரி, சதக்கா மரம்னா என்ன? இங்கே ஒரு சட்டத்தை நம்ம விளங்கணும். நான் உங்களுக்கு சதக்கா தரலாம், அல்லது நீங்கள் எனக்கு சதக்கா தரலாம். சதக்கா நம்மளுக்கு ஹலால், ஆனால் நபிக்கோ நபிமார்களுடைய குடும்பத்தார்களுக்கோ சதக்காக்கள் ஹராம். சதக்காவின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை சாப்பிடுவது ஹராம். ஒரு பேரித்தம்பள கொட்டை பாதி பேரித்தம்பளத்தை சாப்பிடுறது கூட ஹராம். இதை விளங்கி வைத்திருந்தார்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா. அதைத்தான் பிள்ளை சொன்னாங்க, இது சதக்காவுடைய மரம் யார சூழல்லா, எங்களுக்கு ஹராம் ஆகிவிட்டதே. நான் உங்களுடைய குடும்பம் இல்லையா, நபியினுடைய வாரிசு இல்லையா, குடும்பம் இல்லையா? இப்போ எங்களுக்கு ஹராமாக்கப்பட்டதை நாங்கள் எப்படி சாப்பிடுவோம்? எப்படி ரசூலுல்லா, எப்படி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் தம் பிள்ளைகளை ஹலால் ஹராம் சொல்லி கொடுத்து, எது சதக்காவுடைய மரம், சதக்காவுடைய சட்டம் என்ன, நம்ம குடும்பத்துக்கு என்ன சட்டம்? ஏன்னா ரசூலுல்லாவுக்கும் நமக்கும் ஒரே சட்டம் வராதுங்க. இப்போ ரசூலுல்லாவும் நம்மளும் ஒரே மாதிரி
ரசூலுல்லாஹ் நம்மளை மாதிரி மனிதர்லாம் அப்படிலாம் சொல்கிறாங்களே, முற்றிலும் முட்டாள்தனமானது. உதாரணம் ஒன்று சொல்கிறேனே, ஒரு ஆண் இறந்துட்டான்னு வைங்க, அவன் மனைவி என்ன செய்யணும்? 4 மாதம் 10 நாள் இதாக இருக்கணும். 4 மாதம் 10 நாள் இதாக இருக்கணும். இதாக முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பெண் நினச்சா வேற திருமணம் முடிச்சுக்கலாமேங்க, முடிச்சுக்கலாம், தாராளம் முடிச்சுக்கலாம். ஆனால் நம்முடைய பெண்களுக்கு உண்டான இந்த சட்டம் ரசூலுல்லாவுடைய மனைவிமார்களுக்கு பொருந்தாது. ரசூலுல்லா வஃபாத் ஆயிட்டாங்கன்னு சொல்லி எந்த மனைவிமார்களாவது அடுத்த சஹாபிய நவுதுபில்லா, ஏன் அந்த சட்டம் அங்கே வராதுன்னா, ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கள் நமக்கெல்லாம் யாரு? தாய்மார்கள். தாய்மார்களை யாராவது கல்யாணம் முடிக்க முடியுமா? அப்ப ரசூலுல்லாவுடைய மனைவிமார்களே நம்மை போன்ற சாதாரண ஆள் இல்லை என்கிற போது, நமக்கு உண்டான நம்ம பெண்களுக்கு உண்டான சட்டம் ரசூலுல்லாவுடைய மனைவிமார்களுக்கே பொருந்தாது என்கிற போது, ரசூலுல்லா எப்படி நம்மளை மாதிரியா சாதாரண ஆளா இருக்க முடியும்? விளங்கணும். இப்போ எதுக்காக சொல்ல வந்தேன்னா, எந்த அளவு ரசூலுல்லாவுடைய குடும்பம் ஹலால் ஹராமை மிக துல்லியமாக பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. இன்னைக்கு ஹலால்னா என்னன்னு தெரியல, ஹராம்னா என்னன்னு தெரியல, தெரிஞ்சவங்க கூட ஹலாலை மீறி ஹராமுக்கு போகக்கூடிய அவல நிலை. அருமையான பெருமக்களே, 25வது பிறை ஒற்றைப்படையில் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றும் லைலத்துல் கத்ருடைய இரவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதால் அல்லாஹ்ட்ட உறுதி எடுங்க, எல்லாம் ஹலாலான வருமானத்தை கொடு, ஹலாலின்படியே என் வாழ்க்கையை அமைத்து கொடு, ஹராமை என்னை விட்டும் தூரப்படுத்து, என்னை விட்டும் ஹராமை தூரப்படுத்து, ஹராமை விட்டும் என்னை தூரப்படுத்து. அல்லாஹ்ட்ட உறுதி எடுக்கணும், துஆ கேட்கணும். லைலத்துல் கத்ருடைய இரவாக இந்த இரவு ஒருவேளை இருந்தால் அல்லாஹ் நம்முடைய துஆவை கபூல் செய்து விட்டால் எஞ்சிய நாட்கள் ஹலாலின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை போகும். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், ஸலாமுன் அலல் முர்ஸலீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு